நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே ஒரு நற்செய்தி. அருண் ஐபிஎஸ் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து போலீஸ் அகாடமிக்கு மாற்றப்பட்டுள்ளார். இது பெரும்பாலான மக்களும் எதிர்பார்த்தது, நானும் எதிர்பார்த்தது. அவரு லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து மாற்றப்படணும்னு. இன்னைக்கு அந்த சம்பவம் நடந்துருச்சு. இனிமேதான் இருக்கு அடுத்தடுத்து கேஸுகள்னு எதிர்பார்க்கிறோம். பல மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச ஒரு கூட்டத்தை நிச்சயமா இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சு அது எல்லாமே அரசாங்கத்துக்கு வரணும், மக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா திட்டத்துக்கு அது பயன்பட மாறணும்ன்றதுதான் சாமானியனாகிய என்னோட கோரிக்கையும். அடுத்து என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல திமுக தற்குறிகள், அவங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லலாம். இவ்வளவு நாள் நானே தற்குறின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் இப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. ஏன்னா தயவு செஞ்சு திட்டுங்க, அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம போடுங்க. படிச்சு முடிக்க 2 மணி நேரம் ஆகுது. ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிச்சு அது என்னன்னு புரிஞ்சு அதெல்லாம் அதான் திமுக அரசாங்க காலகட்டத்துல திமுகவுக்கு முட்டு கொடுக்குற நீங்க படிச்சது லட்சணம் இந்த லட்சணம் தான். இந்த லட்சணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்க உங்க எஜுகேஷன் சிஸ்டத்துல இருக்கிற பிரச்சனைன்ட்டு ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிச்சு முடிச்சு அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஐயோப்பா. அடுத்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல திமுக தற்குறி மட்டும் இல்ல, பூனைக்குட்டியும் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியும். ஆனா இந்த பூனைக்குட்டிங்க ஓரளவுக்கு தமிழ் நல்லா போட்டுரும். ஏன்னா பூனைக்குட்டிகளோட கொள்கையே தமிழ்ன்றதால தமிழ் நல்லா போட்டுரும். அதுல பூனைக்குட்டிங்கிட்ட இருந்து அந்த பிரச்சனை இருக்காது. ஆனா இந்த திமுக தற்குறிங்க தான் தமிழ் எழுத தெரியாது, இங்கிலீஷும் ஒழுங்கா எழுத தெரியாது. ஆனா நாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு உட்காந்து சுத்திக்கிட்டு இருக்கோம். இதுல ஏன் இப்ப நான் தற்கூறின்னு சொல்றேன்னா, நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது, தமிழ்நாட்டுல அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒரு கட்சியை அப்பவும் நான் ஆதரிப்பேன். எங்க தாத்தா உதயசூரியன் போட்டாரு, எங்க அப்பா உதயசூரியன் போட்டாரு, நானும் உதயசூரியன் தான் போடுவேன். எங்க தாத்தா ரெட்டலைக்கு போட்டாரு, எங்க அப்பா ரெட்டலைக்கு போட்டாரு, நானும் ரெட்டலைக்கு தான் போடுவேன்ற சிந்தனை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் தற்குறி. தற்குறித்தனம் அதுதான். புரியுதா? திமுக தற்குறி. நான் பொதுவா இருக்கிற திமுக ஆட்களை சொல்லல, அதை நான் குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஏன்னா திமுகலையும் தற்குறி இருக்காங்கிறத அந்த திமுக இன்னும் ஒத்துக்கணும். இந்த மாதிரி என் கமெண்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒத்துப்பீங்க நிறைய பேரு. அதாவது தமிழ்லயே தப்பா, ஒரு டங்கிலீஷ்ல தப்பா இருந்தா கூட சரி அப்படின்ற மாதிரி கடந்து போலாம். தமிழ்ல தப்பா அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்ப்போம் தெரியுமா, இதை படிச்சு முடிச்சுன்னா உனக்கு வேற லெவல் மைண்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்க எனக்கு அவங்க. அதனால இந்த தற்குறிகளே உங்களோட கமெண்ட்டை போடுங்க, திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, கருத்து சுதந்திரம் எல்லாமே இருக்கு. ஆனா பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, பார்த்து பண்ணுங்க. ஆனா எனக்காக நீங்க உட்காந்து மெனக்கட்டு ஏஐலாம் என் போட்டோவை மாத்தி இதெல்லாம் பண்ணும்போது சரி ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல, இல்ல எங்கேயோ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்ல, அது போதும். ஆனா ஒருத்தர் கூடங்க அந்த கமெண்ட்ல நான் லாஸ்டா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நேத்து வீடியோ எடுத்துக்கிறேன். நேத்து வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டாலின் அவர்கள் அதே மாசத்துல ஏர் ஷோ நடந்த அதே மாசத்துல அமரன் படம் பார்த்தாருல்ல, ப்ரிவியூ ஷோ பார்த்தாரு இல்லையா, அதை கேட்ட கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் அமரன் படம் பார்க்கல, இல்ல ஸ்டாலின் அவர்கள் அமரன் படம் பார்த்ததுல உனக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி பதிலாம் வரல. ஏன்னா இவங்க தற்கூறிங்களாச்சே, அதெல்லாம் வரல. எங்க ஆத்தால இருந்து எங்க அம்மா இஷ்டத்துக்கு கூப்பிட்டு வரானுங்க ஒட்டுமொத்த பாய் தற்கூறிங்களா, நான் தான் வீடியோ போடுறேன் என்கிட்ட வாங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள எல்லாம் போயிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அதான் அதுக்குதான் சொல்றேன் தற்குறி, திமுக தற்குறி. அடுத்து இன்னொருத்தர் ஒரு நண்பர் நல்ல தமிழ்ல நல்ல அழகா கமெண்ட் போட்டிருந்தாரு. என்னன்னா, திமுகவை எதிர்த்து பேச நீ யாருன்னு. இதனாலதான் திமுகவை எதிர்த்து பேசுறோம். திமுக உருவாக்கி வச்சிருக்க ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, திமுக எதிர்த்து பேச நீ யாரு, இதுதான் பாசிச சிந்தனை. யாரையும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பாசிச சிந்தனை. அந்த பாசிச சிந்தனை திமுகவுக்குள்ள வேரூன்றி இருக்கு. அந்த வேரூன்றி இருக்க பாசிச சிந்தனையை அகற்றணும்னா திமுகவே நாங்க ஓட்டு போடாம தவிர்த்தோம். நாங்க தாவேக்காக்கு ஓட்டு போட்டோம். ஒரு நாளாவது ஒரு ஜென்சின் டிஎம்கே மீட்டிங்லாவது இல்ல ஒரு திமுக காரங்களாவது, RS பாரதி ஐயாவது இல்ல ராசா புத்திசாலியாவது நம்ம கொஞ்சம் தப்பு செஞ்சிருக்கோம், நம்ம தப்பை திருத்தணும், மக்கள் மேல தப்பு இல்லைன்னு எங்கேயாவது பேசுறீங்களா? இதுல ஸ்பெஷலா ராசா அண்ணன் ரெண்டு மூணு மீட்டிங்ல பாத்துட்டேன். அவருக்கு கலைஞர் மேலேயும் ஸ்டாலின் மேலேயும் என்ன கோபம் தெரியல, ஐயா ஸ்டாலின் மேலேயும் என்ன கோபம் தெரியல. ராஜாஜி அமர்ந்தது காமராஜர் அமர்ந்ததுன்னு தான் பேசுறாரு. ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் கருணாநிதி ஐயாவையோ ஸ்டாலின் ஐயாவையோ பேசவே மாட்டுறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் நம்ம ஏதோ வார்த்தை ஃபில் பண்ண வேண்டாம், கேப் விட்டுட்டேன்.
கேப் விட்டேன், ஃபில் பண்ணிக்கலாம். ராசா அண்ணனுக்கு தெளிவா தெரியுது காமராஜர் அவர் பேரை தான் சொல்லுவாரு. காமராஜர் இருந்த இடத்துல எவனும் இருக்கும் அப்படிதான் பேசுவாரு. அதாவது அவர் வாயில இருந்து வரல பாருங்க, எங்க ஐயா கருணாநிதி இருந்த இடத்துல அப்படின்னு வரல, வராது. அவர் உள் மனசுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணாருன்னு. அடுத்து 2-3 நாளா நம்ம வீடியோ போடாதால ஒரு நடுவுல ஒரே ஒரு கண்டென்ட், அது எப்படியா பேசிடணும். நான் பேசாம இருந்தேன்னா எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. அதனால அந்த கண்டென்ட்டை மட்டும் பேசுறேன். அவ போய் 6 மாசம் ஆச்சுன்னா எதுவும் கலாய்க்க வேண்டாம், காமெடியில. பட் நம்ம இவர் இருக்காருல்ல, அதாங்க துபாய்க்குலாம் அடிக்கடி போயிட்டு வருவாருங்க. நம்ம ஜென்சி பசங்க எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்களேங்க, உதயண்ணா இருக்கார்ல, அவர் இந்த காவேரிக்காக அப்பா லண்டன்ல இருக்கிறாரு. அப்பா லண்டன்ல இருந்தாரு. அது ஒண்ணு அப்பாக்காவது அந்த ஸ்டேட்மெண்ட் அமைச்சு அப்பா கிட்ட ஒரு அப்ரூவலாவது வாங்கலாம். எதுவுமே வாங்காம திரும்ப இவரா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறாரு. எப்படியே செங்கல்பட்டு சேர்த்துப்பட்டு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு தப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றாப்புல. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முதல்வரும் கரூர் ஸ்டேஜ்லயே பதில் சொல்லிட்டாரு, டாக் லெஸ் ஒர்க் மோர்ன்ட்டு. பட் இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்மளால வீணா சில விஷயம் புகுத்திருக்காப்புல, அதை மட்டும் கொஞ்சம் நம்ம டீகோட் பண்ணிடுவோம். ஏற்கனவே நம்ம அதை டீகோட் பண்ண விஷயம் தான். ஆனாலும் அவருக்கு அதை யாரும் சொல்ல மாட்டாங்களா, இல்ல அவர் கூகுளாவது அட்லீஸ்ட் கூகுளாவது பண்ணி பார்க்கணும். நம்ம எதுவும் பெருசா அரசாங்க இதுல இருந்தா நம்ம எடுக்கல, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து ஆர்டிகல்ல இருந்தா நம்ம எடுத்து பேசணும். அதையாவது அவர் அட்லீஸ்ட் பண்ணணும். இல்ல திமுகல இருக்கிற RS பாரதி அவர்கள் கொஞ்சம் தாவேக்கா குதிரை பேரத்தை கவனம் செலுத்தாம கொஞ்சம் உங்க உதயநிதி ஐயாவுக்கு கொஞ்சம் எப்படி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டா நம்ம கொடுக்கணும். ஒரு முட்டு சந்தில இருக்கிற ஒரு பையன் கூட அவரை மடக்க கூடாத அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு RS பாரதி ஐயா, அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா, காத்திலேயே கம்பு சுத்துற அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா, புத்திசாலி அதி புத்திசாலி ராசா அண்ணன் நாதாரி என்று சொல்லிய ராசா அண்ணன் நாதாரி, அவர்லாம் போயிட்டு உதயநிதி அண்ணனுக்கு கொஞ்சமாவது உதய அண்ணாக்கு சொல்லலாம். என்ன கேக்குது இப்ப பாருங்க, அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடந்த 5 ஆண்டு முழுசாவும் சரியா ஜூன் 12 நாங்க மேட்டூர் டேம திறந்தோன்னு போட்டு பதிவு பண்ணிட்டு போயிடறாப்புல. இப்படிதான் நீங்க வரலாறுல ஸ்டிக்கர் ஒட்டி 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 வந்தாங்க. பல விஷயம் 15-20 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் அதுதான் உண்மைன்னு வர நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இல்ல, 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ ஜூன் 12 திறந்தாங்க. 2022 24 மேவே திறந்துட்டாங்க, ஜூன் 12 திறக்கல. 24 மேவே திறந்தாங்க. திரும்பி 2023 12 ஜூன் திறந்தாங்க. திரும்ப 2024 இதே மாதிரி திறக்கல. இன்னைக்கு என்ன தேதி? 13 ஜூலை. அவங்க திறந்தது 2024 28 ஜூலை. அப்போ அவங்க சட்ட போராட்டம் பண்ணாங்க. அப்போ அங்க இருந்த கவர்மெண்ட் யாருன்னு சொல்லிடுறேன், காங்கிரஸ். அதே ஸ்டேட்மெண்ட்ல ஐயா ஒரு லாஸ்டா ஒண்ணு போட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் ஸ்டாலின் ஐயா காமிச்சு வாங்கியிருந்தா கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருப்பாரு. திருப்பி நம்மள கேட்பானுங்கப்பா, நம்மளும் அவங்க கூட கூட்டணியில இருந்தோம்ப்பான்னு அவர் ஏதாவது சொல்லியிருப்பாரு. அவர் லண்டன்ல பிஸியா இருந்தாருன்னு ஒரு துருன்னு அறிக்கை விட்டாரு. அது 28 ஜூலை 2024 ரிலீஸ் பண்ண திறந்து விட்டாங்கல்ல. அதுக்கு முன்னாடி அங்க கூட இருந்தது காங்கிரஸ் தான் கூட்டணியில இருந்துச்சு. அப்போ ஏன் நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்டீங்க? அப்புறம் ஏன் நீங்க போய் மத்திய அரசு கிட்ட கேட்டீங்க? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்கள் கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கும் அவர்களிடம் பேசலாம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு இக்கனா வைக்கிறீங்க. அதாவது மக்களுக்கு வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணணும். மக்கள்லாம் ஏமாளிங்கல்ல, மக்கள்லாம் ஏமாளியா இருந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு உதயண்ணா, முடிஞ்சிருச்சு உதயண்ணா. இப்படி நீங்க தண்ணியை லேட்டா திறந்துருக்கீங்கல்ல, அப்போ நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்கணும் உதயண்ணா? எப்படி கொடுக்கணும்? இந்த மாதிரி கர்நாடகால இருந்து மினிஸ்டர் இப்படி பேசுறாரு, இதுக்கு நம்மளோட பதில் என்னவா இருக்கணும்? இப்போ அன்புமணி ராமதாஸ் ஐயா பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அதுல நமக்கு தீர்வு தான் இருக்கும். நமக்கு என்ன தீர்வு வேணும்னு இருக்கும். விஜய்க்கு அரசியல் பண்ண தெரியலன்னு இருக்காது, விஜய்க்கு ஆட்சி பண்ண தெரியலன்னு இருக்காது. ஆனா உதயண்ணாவோட வைத்தெரிச்சலும் புகைச்சலும் அதை தான் வெளிப்படுத்துது. இப்போ இதுல நீங்க இதே மாத்தி நீங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இது பண்ணுங்க, இங்க இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க, இந்த பேசுறத நம்ம உடனே பதில் சொல்லணும். இல்ல நீங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்லயாவது கேஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஏன்னா அவரு புது முதலமைச்சர். நீங்க உங்க அப்பா கூடவே டேடி 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 டேடின்னு எம்எல்ஏவாய், டேடி 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 டேடின்னு மினிஸ்டர் ஆகி, டேடி 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 டேடின்னு துணை முதலமைச்சரும் ஆயிருக்கீங்க. அவரு தனியா எப்படியே நான் தன்னந்தனியாளு அப்படின்னு சிஎம் ஆயிருக்காரு. அவருக்கு நீங்க சொல்லலாம்,
எப்படி டேடி 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 நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் அவருக்கு நீங்க சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க குதிரை பேரம் நடத்துறதை விட்டுட்டு இதை பாருங்க. குதிரை பேரம் யார் நடத்துறா, எதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதுக்கு கண்டிஷன் ஜாமீன் கொடுத்துருக்காங்க, முன்ஜாமீன்ல எதுக்கு அவர் கையெழுத்து போடணும், அனிதா ராதாகிருஷ்ணன் எதுக்கு கையெழுத்து போடணும், எங்கேயுமே உங்க கேஸ் எல்லாம் ஒன்றும் முடியல. நீதி வென்றது நீங்க தான் கம்பு சுத்திட்டு இருக்கீங்க. இப்போ 59 ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 100 கோடிக்கு மேல லஞ்சம் வாங்கியிருக்காங்களாம் பள்ளி கல்வித்துறையில. அதை நோண்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க. இந்த பக்கமா தாவேகா அரசாங்கம் குதிரை பேரம் பண்ணுதுன்னு இந்த பக்கமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. செல்லோ நார்த் இந்தியான்னு அவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது ஓடுற மாதிரி இப்ப ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த படம், இந்த ரீல் எல்லாம் மக்கள் யாரும் நம்ப தயாரா இல்ல. திமுகன்ற கட்சியே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாதுன்றது என்னோட ஆசை, என்னோட கனவு. ஆனா அது நடக்கிறதுக்கான சில சாத்தியக்கூறுலாம் தெரியுது. நேற்று அண்ணாமலை அவர்கள் இறங்கி இருக்கிறத பார்க்கும்போது விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு இருக்கிறது தான் நல்லா இருக்கும். விஜய் வெர்சஸ் உதயநிதி எனக்கு பிடிக்கல. மக்களே, அது உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. விஜய் வெர்சஸ் உதயநிதியை விட விஜய் வெர்சஸ் அண்ணாமலை நல்ல ஆரோக்கியமான அரசியலா இருக்கும். இந்த அரசியல் நடக்கணும்ன்றதுதான் ஒரு 10 வருஷத்துலயோ ஒரு 5 வருஷத்துலயோ இந்த அரசியல் தான் முன்னாடி நிக்கணும்ன்றது இயற்கையோட விதியா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். விஜய் வெர்சஸ் உதயநிதி கேட்கவே. விஜய் வெர்சஸ் அண்ணாமலை நல்லா இருக்கு. அவர் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாரு. செங்கல்பட்டு சேத்துப்பட்டு இதுல வேற ஆர்எஸ் பாரதி அண்ணன் இன்னைக்கு பேசுறாரு, தரம் தாழ்ந்து பேசுறாராம். அவங்க ஐயா முதலமைச்சரா இருக்கும்போது எரியுதிட்டி மாலான்னு சொன்னதெல்லாம் தரம் தாழ்ந்து தெரியல. கொத்து பரோட்டா போட்டது மட்டும் தான் தரம் தாழ்ந்து தெரியுதா? கொத்து பரோட்டா போட்டாச்சு, அதானே உண்மை. அதே அந்நாள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இவரு எடப்பாடியார் அவர்களை ஊர்ந்துட்டு போனாரு, தவழ்ந்துட்டு போனாருலாம் யார் பேசுனா? துணை முதலமைச்சர் பேசினாரு, முதலமைச்சர் பேசினாரு. அந்த காலத்துல நீங்க கேட்டீங்களா, எதிர்கட்சியா இருக்கும்போது அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோன்னு. அப்ப தாவேகா என்ன பண்ணுவாங்க? அரசியல் தான் பண்ணுவாங்க. திமுக தனித்து விடப்பட்டுள்ளது. அடுத்து அண்ணாமலை அவர்களின் வேகமும் அண்ணாமலை அவர்களோட அரசியல் பார்வையும் மாறுபடும் போது உதயநிதி என்பவர் விஜய்க்கு எதிரே நிற்க கூட மாட்டார். விஜய் வெர்சஸ் அண்ணாமலை தான் அடுத்த தலைமுறையின் அரசியல். நன்றி.